ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ப்ரான் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ப்ரான் தொக்கு செய்யலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து 1/2 கிலோ வெள்ளை இறால். செய்கிறதுக்கு 20 நிமிஷம் போதும், ரொம்ப எண்ணெயும் தேவைப்படாது. இது வந்துட்டு நான்வெஜ் டிஷ்ஷஸ்க்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் ரசம் ரைஸ், சாம்பார் ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லா தான் இருக்கும். செய்முறையை பார்த்துடலாமா? முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2லேருந்து 3 வெங்காயம் நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும், தொக்கு கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்குறப்பவே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், வாசனை நல்லா வரும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சுன்னு. அப்புறமா 3 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. எப்போவுமே நம்ம தக்காளி போடுறப்போ உப்பு சேர்த்துக்குவோம். ப்ரான் ரெசிபி பண்ணுறப்போ ப்ரான் போட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ வெள்ளை இறால் சேர்த்துருக்கேன். சிகப்பு இறால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ண ப்ரான்ஸை போட்டாச்சு. இது வந்து மீடியம் சைஸ்டு ப்ரான்ஸு, சின்னதும் இல்லை ரொம்ப பெருசும் இல்லை, மீடியம் சைஸ் வாங்கிட்டோம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். தண்ணி சேர்க்க வேண்டாம். அந்த தக்காளி, வெங்காயம், அப்புறம் ப்ரானில் இருக்க தண்ணியே போதும், வாட்டர் கண்டென்ட்டே போதும். அதில் இருக்கிறது அதிலே வெந்துடும். மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துட்டோம். இப்போது எண்ணெய் விடுற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு டிஷ்ஷை க்ளோஸ் பண்ணிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் லிட்டை திறக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுருக்கோம். ப்ரான் குக் ஆகிடுச்சு. ப்ரான் தொக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணலாம் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லியை தூவி ப்ரான் தொக்கு சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டு ஒரு 2 தடவை கிளறிட்டு மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிடுங்க. மசாலாலாம் நல்லா ப்ரானோட கலந்துரும். அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.